ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகனாஸ் கிச்சன். இன்றைக்கி சகனாஸ் கிச்சனில் நம்ம அரிசி பருப்பு சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக சுவையான கருப்பு உளுந்து துவையலும் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் சாப்பாட்டு அரிசி 1 கப் எடுத்துக்கலாம். இன்னொரு பவுலில் 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்துகிட்டு ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் அதை ஊற வைக்க போகிறோம். அது அப்படியே ரெண்டும் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். பருப்பையும் இது மாதிரி ஊற வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆச்சு. தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறமா கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு 3ஐயும் நல்லா பொரிய விடலாம். 3 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பட்டை 2, கிராம்பு 2, சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 வெங்காயம் இருக்கும், உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த டைமில் பச்சை மிளகா 2 கீறி வச்சுருக்கேன், ஒரு 4 மிளகா அதையும் சேர்த்துட்டு, மிளகா வத்தல் 2 இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதோட கருவேப்பிலை இலை 1 கொத்தும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு பூண்டு ஒரு 4 பல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து பூண்டு ஒரு 3 பல், மிளகு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை இலை கொஞ்சம் சேர்த்து உரலில் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கும்போது சாதம் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதை சேர்த்துப்போம். பருப்பும் அரிசியும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போது தண்ணி 3 கப் சேர்க்க போகிறோம். பருப்புக்கும் அரிசிக்கும் சேர்த்து மொத்தமாக 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு 2 விசிலும் ஒரு 5 நிமிஷம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். சாதம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே துவையல் அரைச்சிடலாம். இப்போது துவையல் அரைக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோட பூண்டு 2 பல், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, மிளகா வத்தல் காரத்துக்கு ஏற்றாப்பில் ஒரு 5லேருந்து 6 வத்தல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இப்போது இதோட உடைச்ச உளுந்தம்பருப்பு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா உளுந்து பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அதில் உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். பருப்பு ரொம்ப கருகிடக்கூடாது. இப்போது தேங்காய் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து புளி ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம சின்ன மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். துவையல் ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே வச்சிடலாம். இப்போது சாதம் கூட நல்லா வெந்து வந்துடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா பொல பொலன்னு வாசனையாக திறக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு கரண்டி வச்சு இது மாதிரி மெதுவாக கிளறிட்டோம்னா
கம கமன்னு வாசனையோட அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைடிஷ்ஷாக கருப்பு உளுந்தம்பருப்பு துவையலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சாதம் வந்து திகட்டாமல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் எடுத்து வச்சுட்டு துவையலும் எடுத்து வச்சாச்சு. மாம்பழம் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா அதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதோட எண்ணெய் கத்திரிக்காய் கூட இதுக்கு சைடிஷாக வச்சுக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை பை.